அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. ரொம்ப அற்புதமான நாள் நாளைக்கு. அந்த திருவாதிரை நோன்பு, திருவாதிரை விரதம் கடைபிடிப்பவர்கள் கட்டாயம் பாருங்கன்னு சொன்னதுக்கான காரணம், எப்பொழுதுமே வீட்டில் நோன்பு ஆரம்பிப்போம், மாலை நேரத்தில் அந்த நோன்பை நிறைவு செய்வோம் படையெல்லாம் போட்டு இல்லையா. நாளைக்கு திருவாதிரை நோன்பு ஆரம்பிக்கின்றது. அதிகாலையில் பக்கத்தில் இருக்க சிவாலயங்களில் பூஜை நடைபெறும். அடியனுடைய வேண்டுதல் என்னென்னா, உங்களால் பக்கத்தில் இருக்க சிவாலயத்துக்கு போகக்கூடிய தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா காலை நேரத்தில் அந்த பூஜையில் போய் கலந்துக்குங்க. அப்போ வீட்டில் திருவாதிரை நோன்பு ஆரம்பிக்கணுமே அப்படின்ல அங்கே நீங்கள் சங்கல்பம் செஞ்சுக்கிட்டாலுமே அது ரொம்ப உயர்வானதாக இருக்கும். அந்த நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இப்போ நம்மளால் கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இப்போ கண்டிப்பாக எல்லாருமே சிவலிங்கம் வாங்கி வச்சுருக்கோம். நிறைய பேர்த்தோட வீட்டில் இப்போ இருக்குது. இல்லை நடராஜரோட விக்கிரகம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த அதிகாலை நேரத்தில் ஒரு 3 மணி 3:30 அந்த அபிஷேகங்கள் எல்லா பக்கமும் ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். உங்கள் பகுதியில் எது வழக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் போய் கலந்துக்குங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் நம்மளால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி வீட்டில் சிவலிங்கம் இருந்ததுன்னா சிவலிங்கத்திற்கும், அல்லது நடராஜ விக்கிரகம் இருக்குன்னா அந்த நடராஜ விக்கிரகத்துக்கும் அந்த நேரத்தில் அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க. அப்படி அந்த அபிஷேகத்தை பண்ணி நீங்கள் சங்கல்பம் செஞ்சுக்கோங்க. அந்த திருவாதிரை நோன்பை நல்லபடியாக நான் நிறைவேற்றணும், அதனால் நீங்கள் தான் துணை இருந்து இதுக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு சிவாப்பாட்டை கேட்டுக்கிட்டு நீங்கள் இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உசித்தமான விஷயமா இருக்கும். இந்த நாள் முழுவதும் உபவாசம் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்மளால் முடியுதுன்னா உபவாசமாக இருக்கலாம், முடியாதவங்க கொஞ்சமாக பழ ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு இருக்குது. செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாங்கல்ய கயிறு மாற்றுறது அப்படின்னு சொல்லக்கூடியது அது காலை நேரத்துலேயே மாற்றிடணும், மத்தியான நேரத்துக்கு மேலே மாற்றக்கூடாது. அது எந்த நேரத்தில் மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம முந்தைய பதிவில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தோம். அந்த பதிவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாங்கல்ய சரடு கட்டாயமாக மாற்றணுமா அப்படின்னம்னா நமக்கு தேவைன்னா மாற்றிக்கலாம், அல்லது மஞ்சள் கயிறு கழுத்தில் கூடுதலாக அணிந்து கொள்ளலாம். இது தவிர நம்ம செய்ய வேண்டியது இன்றைய நாள் முழுவதுமே நடராஜ பெருமானை நினைத்து திருவாசகத்தை பாடுவது, தேவாரம் பாடுவது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி விரத காலங்களில் மௌனமாக இருக்க சொல்லி அறிவுறுத்துவாங்க. சாப்பிடாமல் இருக்கும்போது பேசும்போது நம்மளுக்கு நிறைய ஆற்றல் வீணாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பேசாமல் மௌன விரதம் இருந்தோம்னா இன்னும் சிறப்பு. இல்லை என்னால் அப்படி இருக்க முடியாது, நான் பேசிக்கிட்டே இருக்கும் போது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அந்த ஆற்றல் குறைவதற்கு பதிலாக நம்ம தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களை எடுத்து மனதுக்குள்ளேயே பாராயணம் செய்யும் போது கண்டிப்பாக அந்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது சாத்தியம் இல்லை இல்லையா. நம்ம விரதமே இருந்தால் கூட அங்கே போய் நம்ம இந்த பாராயணம் செய்ய முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் பஞ்சாட்சர மந்திரத்தைவாவது நேரம் கிடைக்கும் போது சொல்லிக்கொண்டே இருங்க. அதுதான் ரொம்ப சிறப்பு. மாலை நேரம் வந்ததுமே 21 காய்கறிகளை வைத்து நம்ம ரொம்ப சிறப்பாக சாப்பாடு செஞ்சுருப்போம். நிறைய வடை செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுருப்போம். எல்லாம் 21 எண்ணிக்கையில் செஞ்சு வச்சுருப்போம். இறைவனுக்கு முன்னாடி தலைவாழையை விரித்து அதில் இந்த பொருட்கள் நம்ம செஞ்ச விஷயங்களை எல்லாம் வரிசையாக அடுக்கி அவருக்கு முன்னாடி அமைதியாக உட்காந்து ஒரு 2 நிமிஷம் தியானம், ரொம்ப இல்லை ஒரு 2 நிமிஷம் தியானத்தில் ஆக்ஞா சக்கரத்தில் அவரை நிறுத்தி நம்ம செய்யக்கூடிய வழிபாடு உண்மையான வழிபாடாக இருக்கும். மனமுகுந்து நாம் கேட்கக்கூடியவற்றை இறைவன் கருணையினால் கொடுக்கக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இதில் ரொம்ப முக்கியம், அந்த நேரத்தில் பொழுதுக்கும் நம்ம சிவபுராணம் படிக்கலை, திருவாசகம் படிக்கலை, தேவாரம் படிக்கலைன்னா கூட அந்த நேரத்தில் நம்ம குறைந்தபட்சம் சிவபுராணமாவது பாடுறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். இன்னும் முக்கியமான விஷயம், பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும். வீட்டில் சுமங்கலி பெண் இருக்கிறீங்க அப்படின்னா மாமனார் மாமியார் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிங்க. ஏன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய முதல் ஆள் அவர்களாகத்தான் இருப்பாங்க. அப்போ மனது அவர்களிடம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கும் போது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். கல்யாணமாகாத பெண்கள் இதை கடைபிடிக்கலாமானா கட்டாயமாக இருக்கலாம். அப்படி இந்த திருவாதிரை விரதத்தை முறைப்படி நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூடிய சீக்கிரம் திருமணமாகும், நல்ல வரனாக அமையும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப எளிமையான விரதம் அப்படிங்கும் போதும் நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியது, அந்த பரபிரம்மத்தை மனதில் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய விரதம்.
அதனால் சகல தீமைகளையும் ஒழியும், அதே போல் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகட்டும். எல்லாருமே வந்துட்டு பிறக்க போகிற வருடம் எல்லாத்துக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கட்டும் அப்படின்னு சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டு இந்த திருவாதிரை விரதத்தை கடைபிடியுங்கள். உலக மக்கள் யாவும் நல்ல முறையில் இருக்கும் பொழுது இந்த உலகம் சுபிக்ஷமாக இருக்கும், இந்த உலகம் ஆனந்தமயமானதாக இருக்கும். ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய எம்பெருமான் அருளால் அனைவரும் ஆனந்தமாக இருக்கட்டும் என்று எல்லாம் அல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.